ரீசெண்டா ஓடிடில வெளியான மாயக்கூத்து படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுல மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ், ஸ்டென்ட் தீனா, நாகராஜன் கண்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மற்றபடி இதுல பெரிய அளவுல அறிமுகம் இல்லாத நடிகர்கள் தான் நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. ஏஆர் ராகவேந்திரா அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எழுத்தாளராக இருக்கிற வாசன் ஒரு மேகசின்ல 3 விதமான தொடர்கதை எழுதுறாரு. அந்தந்த கதைகள்ல இருக்கிற கதை மாந்தர்கள் அவர்கிட்ட ரியாலிட்டியில தனக்கான நீதி என்ன, எதுக்காக என்னோட கேரக்டரை நீங்க இப்படி உருவாக்கி இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்தந்த கதை மாந்தர்களை அவர்கிட்ட ரியாலிட்டியில கேட்கற மாதிரி இருக்கு. சோ இது உண்மையிலேயே நடக்குதா இல்ல கற்பனை தானா, கூடவே அவர் அந்தந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான நீதியை கொடுக்கறாரு அப்படின்றத சொல்ற திரைப்படம் தான் இந்த மாயக்கூத்து. இந்த படத்துல வரக்கூடிய அந்த இமேஜினேஷன் சீன்ஸ்லாம் நல்லா டாப் நாச்சிங்கா இருக்கு. படம் பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தும், பிளஸ் ஒரு புதுவிதமான ஃபீல் ஒண்ணு தரும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட போய் என்னையே இப்படி படைச்ச, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு போராட்டங்கள் அப்படின்னு வன்முறையை கையில் எடுத்து நம்ம போய் நியாயம் கேட்க போனா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். சோ டோட்டலி இந்த படம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு புது விதமான படைப்பு. படத்தோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம்.